நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் எவ்வளவோ சொன்னேன், வேண்டாம் சீதா, இது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும், போய் கொடுத்துருன்னு. ஆனா அவ, நான் எதுக்கு கொடுக்கணும், யாரோ எக்கேடோ கெட்டு போட்டோன்னு கிழிச்சு போட்டுட்டா. அதான் இத நானே கொண்டு வந்திருக்கேன். இத ஒன்னா சேர்த்தா சரியாயிடும். நீங்களே சரி பண்ணிக்கிறீங்களா? மனைவிங்கிறவ எப்பவும் புருஷனுக்கு நல்லது நடக்கணும்னு ஆசைப்படணும். ஆனா இவ உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அதுல சந்தோஷப்படணும்னு நினைக்கிறா. உங்களை பார்த்தா எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்குன்னு தெரியுமா? போதும், நிறுத்து. ஒருத்தரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நாம யாருன்னு கொஞ்சம் யோசிக்கணும். சீதாவை பத்தி இவ்வளவு சொல்றியே, நீ இந்த வீட்ல சரியா நடந்திருக்கியா? சீதா படிக்காதவ, அதனாலதான் தப்பு பண்றா. நீ படிச்சவ தானே, நீ ஏன் தப்பு பண்ற? நான் என்ன தப்பு பண்ண? அவ கிழிச்சத நான் பத்திரமா எடுத்துட்டு வந்து கொடுத்தேன், அது தப்பா? இத பாரு, இந்த விஷயத்தை நான் பேச விரும்பல. இத்தனை நாளா அக்கா தங்கச்சிங்க என்னென்ன பண்ணீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இது வரைக்கும் அவ தப்பு பண்ணா, ஆனா இப்ப அவ பண்ண தப்பை விட அதிகமா நீ பண்ற. அன்னைக்கு என்னடான்னா, யார் கூடவோ கல்பனா ஓடி போறான்னு டிராமா பண்ண. அப்புறம் சீதாவுக்கு நீயே ட்ரெஸ் வாங்கி கொடுத்து என் முன்னாடி அனுப்புன. அது பத்தாதுன்னு பூஜை கூட்டு போய் எல்லாரும் சேர்ந்து என்ன அவமானப்படுத்துனீங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து நாடகம் ஆடுறியா? இல்ல, நீங்க என்ன தப்பா பேசாத. இந்த விஷயத்துல நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான். உங்க ரெண்டு பேர் மனசுலயும் கெட்ட எண்ணம் தான் இருக்கு. இந்த பார், நீ என்னதான் பண்ணாலும் என்ன நம்ப வைக்க முடியாது. இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாத, போ. இல்ல, நான் வந்து போன்னு சொல்றேன். கெட் லாஸ்ட். நான் என்னமோ சீதா மேல இருக்கிற கோவம் அதிகமாகும்னு பார்த்தா ஏன் மேல கோவப்படுறாரு. இவர் பேசுறத பார்த்தா சீதா மேல கொஞ்சம் அன்பு இருக்கும்னு தோணுது. விடக்கூடாது. ராம்க்கு சீதா மேல அன்பு வரவே கூடாது. அப்படி வந்தா நான் இவ்வளவு நாள் கண்ட கனவெல்லாம் வீணா போயிடும். விட மாட்டேன். பிரியா, இங்க வா. வான்னு சொல்றேல. பாட்டி, உட்காரு. சீதா உன் கூட பிறந்தவளா இல்லாம இருக்கலாம். ஆனா சின்ன வயசுல இருந்தே உன் கூட வளர்ந்தவ தானே. அவளை உன் தங்கச்சின்னு நினைச்சிருந்தா அவளுக்கு இப்படியெல்லாம் பண்ணிருப்பியா? நான் என்ன பண்ண பாட்டி? நீ என்ன பண்ண, உள்ள ராம்கிட்ட சீதாவை பத்தி என்ன பேசின, எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இந்த வீட்டுக்கு நீ வந்ததுல இருந்து சீதாவை எவ்வளவு தப்பு பண்ண வச்சிருக்க தெரியுமா? ஏன் உனக்கு அவ மேல அவ்வளவு கோவம்? ஐயோ,
அப்படிலாம் ஒண்ணு இல்ல பாட்டி. நான் அவளை சொந்த தங்கச்சி மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்குதான் ஒவ்வொரு விஷயத்திலயும் அவளை சரி பண்ண முயற்சிக்கிறேன். ஆனா அவ எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அவளை சரி பண்ண போய் நான் தான் எல்லார்கிட்டயும் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கேன். இந்த பார், ஒவ்வொரு நாளும் இந்த வீட்ல இருக்கிற உங்க எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். யாரு என்ன தப்பு பண்றாங்கன்னு எனக்கு தெரியாதா? சீதா பண்ற எல்லா தப்புலையும் உனக்கும் பங்கு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஏன் இதையெல்லாம் சகிச்சுட்டு போறேன் தெரியுமா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எல்லாம் சரியாகி சித்ரா சுமித்ரா மாதிரி நீயும் சீதாவும் இந்த வீட்ல அனுசரிச்சு போவீங்கங்கிற நம்பிக்கைதான். நீயும் சீதாவும் அக்கா தங்கச்சிங்க, ஒன்னாவே இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கீங்க. சித்ராவும் சுமித்ராவும் என்ன சொல்லியும் நீங்க திருந்தல. நாளைக்கு அவங்கள மாதிரி பெரியவங்களா நீங்களும் வருவீங்க. அப்பவும் நீங்க அப்படியே இருந்தா இந்த வீட்டோட மானம் வீதிக்கு வந்து நிக்கும். அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கிறாதீங்க. சீதா உன் தங்கச்சி, எங்க எல்லாரையும் விட நீதான் அவளை புரிஞ்சு நடந்துக்கணும். மறந்துடாத, சரியா? போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார் மேடம் நீங்க? என் பேர் பானுமதி. நான் காஞ்சனாவை பார்க்கணும். ஓ, அது நீங்க தானா? போங்க போங்க. ஐயோ, ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. நீங்க நினைச்ச நேரத்துல எங்க மேடம் பார்க்க முடியாதுங்க. சார், நான் ஃபைனான்ஸ் பண்ண ரெடியா இருக்கேன் சார். என்ன எவ்வளவு ரூபாய் ஃபைனான்ஸ்? சார், நான் 20 லட்சம் ரூபாய் கேஷ் எடுத்து வந்திருக்கேன் சார். 20 லட்சம்லாம் சின்ன அமௌண்ட். நீங்க அதோட பெரிய அமௌண்ட்டை கொண்டு வாங்க. மேடம் அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது. எவ்வளவு சார் அமௌண்ட்? செக்கா, கேஷா, டிராப்டா? நான் ரெடியா இருக்கேன் சார். இருங்க சார், அவசரப்படாதீங்க. இங்க லட்சக்கணக்கான வந்தா மேடம் பார்க்க மாட்டாங்க சார். எல்லாம் நாங்க கோடியில தான் டீல் பண்ணிட்டு இருக்கோம் சார். நான் கூட ஒரு 15 லட்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சார். மேடத்தை பார்க்கணும். இவ்ளோ கூட்டம் சார். இதுக்காக நான் ஃளைட் பிடிச்சு வந்திருக்கேன் சார். ஈவினிங் ஃளைட்டை திரும்பி போகணும். மேடத்தை எப்படியா பார்க்கணும் சார். சார், அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சொல்றத கேளு ப்ளீஸ் சார். ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்க, அவசரப்படாதீங்க. இருங்க, ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேடம் போய் நான் மீட் பண்ணிட்டு அவங்களுக்கு டைம் இருந்து அப்பாயின்மென்ட் கொடுத்தாங்கன்னா மீட் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ், வெயிட் பண்ணுங்க. அத்தாடி, அப்பாயின்மென்ட் வாங்கணுமா? அவ்வளவு பெரிய ஆளா இவ? பெரிய ரேஞ்சா இருக்கு. பெரிய ஆளா இருப்பா போல இருக்கு. ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காதீங்க சார். வெயிட் பண்ணுங்க சார். இருங்க இருங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. நான் மேடம் போய் பேசுறேன். மேடம் சொன்னாங்கன்னா உள்ள வாங்க, ஓகேவா? சார் போறேன் சார், கேட்டு வரேன் சார். கொஞ்சம் அமைதியா இருங்க சார். சொல்றதை கேளுங்க சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. வணக்கம்மா. மேடம், எல்லாருமே 10 லட்சம் 20 லட்சம்னு ரொம்ப சின்ன அமௌண்ட்டை கொண்டு வந்து உங்களை மீட் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, திடீர்னு வந்து சேர்றேன்னு சொன்னா நான் சேர்த்துக்க மாட்டேன். என்ன வந்து மீட் பண்ணணும்னா முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கணும். நல்ல தம்பி, இவங்களுக்குலாம் இன்னொரு நாள் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அனுப்புங்க, சரியா? காஞ்சனா, வெயிட் பண்ணுங்க. மேடம் சொல்லிட்டாங்க, ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. பானுமதி அக்கா, அக்கா
என்னக்கா இங்க நிக்கிற? உள்ளவா? இல்ல காஞ்சனா, இவ்ளோ பேர் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. என்னக்கா உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு தான் முதல் இடம். வா உள்ள போலாம். சரி வாக்கா. வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. நீ வாக்கா. ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அவங்க வெயிட் பண்ணுவாங்க. நீ வா. இருங்க 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 இருங்க, கொஞ்சம் சும்மா இருங்க சார். என்ன இன்னும் இவங்க எல்லாம் அனுப்பலையா? இதோ அனுப்பிட்டே ஒரு இருக்கேன். நாள் அப்பாயின்ட்மெண்ட் கொடுத்து அனுப்புங்க. இவங்கெல்லாம் யாரு? கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஓ, வந்திருக்கேன். இத பாருங்க, நீங்க எல்லாம் அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. இப்ப கிளம்புங்க, போங்க. அக்கா அவங்க கிடக்குறாங்க, நீ வா. அவங்க கிளம்ப சொல்லுங்க. அப்பா, ஒருத்தியை ஏமாத்துறதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்க வேண்டியது இருக்கு. எப்படி சார் நம்ம நடிப்பு? 500 ரூபாய்க்கு இது கொஞ்சம் ஜாஸ்தி தான் சார். அப்ப திரும்ப எப்ப சார் வரணும்? எப்போ வரணுங்கிறத நான் ஏஜென்ட் கிட்ட சொல்லி அனுப்புறேன். ஏதோ கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க சார். அதையும் நீங்க ஏஜென்ட் கிட்டே கேட்டுங்க. ஓகே சார், நன்றி சார். வணக்கம் சார். வாங்க போயிட்டு வரேன் சார். ஓகே, கண்டிப்பா வாங்க திரும்ப வாங்க. கூப்பிடுங்க சார். போங்க போங்க. வாங்க. சோபா, நாம கொடுத்த பில்டப்க்கு எப்படியும் வானுமதி மயங்கிருப்பான்னு நினைக்கிறேன். வாக்கா வாக்கா, உட்காருக்கா. நீ உட்கார்ந்துட்டு இருக்கா? இத வந்துடுறேன். சரி. பெனாயில் 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 வாங்கலையோ? பெனாயில் பெனாயில் பெனாயில். அவளா இவ? அடேங்கப்பா, இவ்ளோ பெரிய வீடா? அரண்மனை மாதிரி கட்டியிருக்கா. ஆமா, இவ இவ்ளோ பெரிய வீட்ல இருக்கானா? இவ காசு பணம் நிறைய வச்சிருக்கணும். கடவுளே, என்னையே இவ்வளவு மாதிரியே ஆக்கிடுப்பா தெய்வமே. எப்படி வாழறா? நம்மளும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஆகணும். இவ்ளோ பெரிய பில்லோவா? நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது. வாப்பா குடு. காஞ்சனா, எங்க போன? அது ஒண்ணு இல்லக்கா, வேலைக்காரங்கிட்ட சொன்னா காஃபி போட்டு கொண்டு வருவான். ஆனா நீ முறையா என் வீட்டுக்கு வந்திருக்கல்ல, நானே என் கையால காஃபி போட்டு கொண்டு வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. குடி. காஃபி நல்லா இருக்காக்கா? நல்லா இருக்கு. காஞ்சனா, உன் வீட்டை பாக்குறதுக்கு அரண்மனை மாதிரி இருக்கு. இது என்னக்கா வீடு? நீ மனசு வச்சா இதை விட பெரிய வீடே கட்டலாம். காஞ்சனா, நான் இவ்வளவு முயற்சி பண்ணியும் என்னால பணம் பரட்ட முடியலப்பா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுப்பா. அக்கா, இந்த மாதிரி சீட்டு பிசினஸ்க்குன்னு கடன் கொடுக்கறதுக்கு சில பேர் இருக்காங்க அக்கா. ஆமாக்கா. ஆமா, இதெல்லாம் உனக்கு தெரியாதா? நானே உன்னை அங்க கூட்டிட்டு போறேன்க்கா. 20 லட்சத்தை சும்மா தாராளமா தருவாங்க. அப்படியா? ஆனா அதுக்கு உன் மக பிரியா இருக்கால, அவளை கேரண்டி போட சொல்லு. அவ கேரண்டி சொன்னா? அவ சக்கரவர்த்தி குடும்பத்துக்கு மருமகளா இருக்கா இல்லையா? அந்த கேரண்டி போதாதா? சக்கரவர்த்தி பேரை சொன்னாலே கோடி கோடியா பணம் கொடுப்பாங்கக்கா. அக்கா, நீ என்ன பண்ற? முதல்ல அவகிட்ட நீ ஏதாவது சொல்லி நீ அவளை ஃபைனான்சியர் வீட்டுக்கு கூட்டிட்டு வா. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அக்கா, நாளைக்கே உன் மகளை கூட்டிட்டு வந்திருக்கா.
மறந்துடாத சொல்லிட்டேன். சரி காஞ்சனா, நான் எப்படியாவது அவகிட்ட பேசி ஒத்துக்க வைக்கிறேன். என்ன அப்ப நான் வரட்டுமா? சரிக்கா. காஞ்சனா, என்னக்கா? இவ்ளோ பெரிய பணக்காரியா நீ இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. ஆனா ஒண்ணே ஒண்ணு, காஃபி நல்லா இல்ல, அத போட கத்துக்கோ. என்ன எப்பவாவது உதவும். சரி அது. வாங்க வாங்க, வணக்கம். உட்காருங்க. வரேன் காஞ்சனா. என்ன மேடம், ஒர்க் அவுட் ஆயிரும் போல இருக்கு. பாத்துக்கிட்டே இரு என் ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. சொல்லுமா. பிரியா, சீட்டு பிசினஸ் பண்றதுக்கு பணம் புரட்ட ரொம்ப கஷ்டப்படுறோம்ல, இப்ப அதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. என்ன வழிமா? பணம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களான்னு காஞ்சனா ஃபோன் பண்ணா, நான் பண்ண முடியலன்னு சொல்லிட்டேன். உடனே காஞ்சனா என்ன வீட்டுக்கு வர சொன்னா, நான் அவ வீட்டுக்கு போனேன். வீட்டை பார்க்கணுமே, பெரிய அரண்மனை மாதிரி. எத்தனை ஆளுங்க, எத்தனை காருங்க, எவ்வளவு ஆடம்பரம். மா, விஷயத்த சொல்லுமா. சொல்றேம்மா, சொல்றேன். அவ சீட்டு பிசினஸ் செஞ்சுதான் இவ்ளோ முன்னேறி இருக்கேன்னு சொன்னா. நம்ம வீட்ல ஃபினைல் விற்க வந்தவ அவளே இவ்ளோ சம்பாதிக்கும் போது நாம ஏன் அந்த பிசினஸ பண்ண கூடாது? சரி, இப்ப என்னமா சொல்ல வர? அவளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைனான்சியர் கிட்ட நமக்கு கடன் வாங்கி தரேன்னு சொன்னா. நிஜமாவா? நிஜமாதாம்மா. அதுக்கு தான் இன்னைக்கு நான் அவரை பார்க்க போறேன். நீயும் கூட வந்தா நல்லா இருக்கும். நாங்க வந்து என்னமா பண்ண போறேன்? நீ என் மக, உன்னை விட்டுட்டு என்னால எதுவுமே பண்ண முடியாதுமா. அது மட்டும் இல்லம்மா, நீ என் கூட இருந்தா எனக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கும். ஆமா, அந்த ஃபைனான்சியர் எந்த கேரண்டில நமக்கு பணம் தராங்க? அந்த காஞ்சனாவை விட ஒரு கேரண்டி வேணுமா? அவகிட்ட பிசினஸ் பண்றவங்களுக்கு அந்த ஃபைனான்சியர் கிட்ட தான் பணம் வாங்கி தருவாளாம். எல்லாம் காஞ்சனாவோட வார்த்தையை நம்பி தான் பணம் தராங்க. இத பாரு, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நீ உடனே கிளம்பி வா. சரிம்மா, எங்க வரணும்? நீ நம்ம வீட்டுக்கு வா. காஞ்சனா வந்து நம்மள கார்ல கூட்டிட்டு போவா. சரிம்மா, நான் இப்பவே கிளம்புறேன். இது பாரு பிரியா, நான் வெயிட் பண்றேன். வேகமா வா, சரியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் பிரியா வரல. அந்த மனுஷன் வரத்துக்குள்ள போயிட்டு வரலான்னு பார்த்தா இன்னும் அவ என்ன பண்றான்னு தெரியல. சரி, அவளுக்கு போன் பண்ணி பாக்குறேன். பிரியா, மாமா. என்னாச்சு? ஏன் பிரியா இவ்வளவு லேட்டு? ஐயோ, அந்த வீட்ல எல்லாரும் கண்ணுல இருந்து தப்பிச்சு வர்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது தெரிஞ்சது தானே. சரி சரி, சீக்கிரம் கிளம்பு, ஃபைனான்சரை பார்க்கணும். அம்மா, நீ சொன்னதை கேட்டா ரொம்ப பயமா இருக்குமா. இவ்ளோ பணத்தை எந்த கேரண்டியும் இல்லாம எப்படிமா தராங்க? நான் தான் அப்பவே சொன்னேனே பிரியா, அந்த ஃபைனான்சியர் காஞ்சனாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவர்னு. எதுவும் பிரச்சனை வராதுல்ல? போய் வச்சுட்டு சும்மா இரு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு காஞ்சனா பத்தி நல்லா தெரியும். சரி, கிளம்பு வா. ஐயோ அம்மா, அம்மா, கூட்டிட்டு போறதுக்கு கார் வரும்னு சொன்னீங்க. அது அவளுக்கு வேற வேலை இருக்கான். அவ நேரா அங்க வந்துருவாளாம். நம்மள ஆட்டோ பிடிச்சு வர சொன்னா. வா, உங்க அப்பா வரதுக்குள்ள நம்ம சீக்கிரமா போயிட்டு வந்துடணும்டி. வாடி, வா.
காஞ்சனா வருவான்னு சொன்ன? ஆ, நானும் அவளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ச்சே, அவ வரலன்னா என்ன, நம்மளே கேட்டு பாத்திரலாம். ம் ம். ச்சே, இன்னும் வர காணோம். 10 கோடின்னா 100 கோடி கூட என்னால ரெடி பண்ண முடியும். ஆனா அவனுக்காக நீ கேட்காத. அன்னைக்கு அவ்வளவு வீரப்பா வந்து பேசிட்டு போனா யாருன்னு நினைச்சிட்டு இருக்கான்? அதுக்கெல்லாம் வேற ஆளை பார்க்க சொல்லு. அன்னைக்கே அவன் கையை காலை உடைச்சிருப்பேன். என்னமோ அவன் நல்ல நேரம் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். தவறு, அந்த 2 சீக்கு வட்டியை கரெக்டா கொடுத்துரு. மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் வட்டி வரலன்னு வச்சுக்க, வம்பாயிடும்பா. அதுக்கப்புறம் என் மேல கோரப்பட்டுக்காது. என்ன? சரி, அந்த 4 ஏக்கர் மாந்தோப்பு சொன்னி என்னாச்சு? ஆஹா, அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நான் ஜேசிபி அனுப்புறேன், எல்லாத்தையும் லெவல் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீ ரெடின்னு சொல்லு, நான் கேஷோட வந்துடுறேன். பேசி முடிச்சிடலாம். எவனாவது குறுக்க வந்தான்னா சொல்லு, ரெடி பண்ணிடுவோம். செட் பண்ணிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகே, வா, நேரில் பேசிக்கலாம். வா. சொல்லுங்க சார். என் பேர் பானுமதி, இது என் பொண்ணு பிரியா. உங்களுக்கு காஞ்சனாவை தெரியுமா? காஞ்சனா அந்த சீட்டு கம்பெனி நடத்துறாங்களே. ஓ, சொல்லுங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் சீட்டு நடத்தலான்னு இருக்கேன். சரி, அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதான். பணம்? நீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கடன் கொடுக்கறதா கேள்விப்பட்டோம், அதான் வந்தோம். எவ்வளவு தேவைப்படும்? எவ்வளவு கேட்கலாம்? என்னம்மா என்ன கேட்குற? சும்மா கேட்டேன் சார். ஒரு 20 லட்சம். 20 லட்சமா? தரலாம். சரி சரி. என்ன ஷூரிட்டி கொடுப்பீங்க?